ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோ ஒன்றோடு உங்களை சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம். இந்த வீடியோ ஒரு சனிக்கிழமை ஒன்றில் எடுத்தது தான். வெள்ளன பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சதுலேருந்து பவல் என்ன லஞ்ச் ஆக்கினேன் என்றும் அதோட நைட் டின்னருக்கு என்ன செஞ்சேன் என்றும் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இருக்கிறேன். அதோட என் மவளையும் என்னையும் ஷால் எல்லாத்தையும் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறேன் என்றதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்று நம்புகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வெள்ளன 4:30 எழும்பி தொழுந்தெல்லாம் முடித்து டீயையும் குடித்த போகிறோம். வெள்ளன கடையாப்பம் செய்ய திரும்ப கிச்சனுக்கு வந்தேன். இன்றைக்கி இன்ஸ்டன்ட் சப்பாத்தி ரொட்டி இருக்கிறதால அதில் எக் ஆம்லெட் வச்சு என்ன செய்வோம் என்றுட்டு இதுக்கு தேவையான மயோனைஸ் கொஞ்சம் செய்வோம் என்றுட்டு தான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். 2 முட்டைக்கு தான் நான் இன்றைக்கி மயோனைஸ் செஞ்சேன். இதுக்கு 2 முட்டையும் உடைச்சி ஊற்றிட்டு அதுக்கு 2 பல்லு வெள்ளை பூட்டையும் போட்டேன். அதோட சீனியும் மிளகுத்தூளும் போட்டு நல்ல நுர வர காட்டியும் பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். பாருங்க, இதில் போட்ட வெள்ளைப்பூடு எல்லாம் நல்லா அரைப்பட்டு முட்டையும் நல்லா நுர வர பீட்டாவி வந்திக்கி இதில் உப்பும் ஆயிலும் ஊற்றி அதையும் திரும்ப நல்லா பீட் பண்ணிக்கொள்ளணும். எண்ணெயை ஊற்றி பீட் பண்ணுற நேரம் லைட்டாக திக்காவி வர மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு வினாகிரி ஊற்றி அதையும் திரும்ப பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். வினாகிரி ஊற்றி லாஸ்ட்டாக பீட் பண்ணி எடுத்த பிறகு மயோனைஸ் நல்லா திக்காக பீட் ஆகி வந்திக்கும். இந்த மயோனைஸ் ரெசிபியோட ஃபுல் ரெசிபியையும் நான் என் சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிக்கிறதால இதோட அளவுகளை நான் செல்ல இல்லை. இதோட டீட்டெயில் ரெசிபி தேவையானவங்க என் சேனலில் செக் பண்ணி பாருங்கள். கடைவல்ல மிச்சம் விலை கொடுத்து வாங்காமல் வீட்டிலே இப்படி டேஸ்டி அண்ட் ஈஸியான மயோனைஸ் செஞ்சு பாருங்கள். மயோனைஸை செய்கிறதுக்குள்ளுக்கு பாருங்கள் கொஞ்சம் விடிஞ்சு கொண்டு வருது. இதுதான் அந்த பெக்கில் வைக்கிற சப்பாத்தி. இதை எடுத்து யூஸ் பண்ணுற நேரம் எனக்கு மிச்சமே ஈஸியாகிக்கும். வெள்ளனியோடைய மாவெல்லாம் பிணைஞ்சு சப்பாத்தி சுடுறதை விட இப்படி ரெடிமேடாக எடுத்து செய்கிற நேரமும் மிச்சம். இது பெய்ட் ப்ரொமோஷன் வீடியோ இல்லை, நான் சும்மா எடுத்து செஞ்சது தான் உங்களோட ஷேர் பண்ணியும் வைக்கிறேன். ஸ்கூல் போகிற கிட்ஸுக்கும் இது மாதிரி எடுத்து செஞ்சு கொடுக்குற நேரம் உம்மம்மாருக்கும் வெள்ளன கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா? இந்த ரெடிமேட் சப்பாத்தி பேக்கெட் சூப்பர் மார்க்கெட்ஸ் வல்ல இருக்கும் என்று நம்புகிறேன். எங்கள் ஊரில் ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்கி, அதில் இருந்து தான் நாங்கள் இதை எடுத்தோம்.
எக் ஆம்லெட் தான் இந்த சப்பாத்திக்கு செஞ்சேன். இப்போ இதில் கொஞ்சம் மயோனைஸும் டொமேட்டோ சாஸும் ஸ்ப்ரெட் பண்ணி தக்காளி வெங்காயம் வச்சு கொஞ்சமாக மிளகு தூளும் தூவினேன். பாருங்கள், ஈஸியான டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் இப்போ ரெடி. பவல் எல்லோ ரைஸ் ஆக்குவோம் என்றிட்டு அரிசி நல்லா கழுவி அரிசி வேக பாலும் தண்ணியும் அளவாக ஊற்றி தேவையான அளவு உப்பும் போட்டுக்கொண்டேன். இதில் சின்ன துண்டு பட்டை, வெங்காயம், பச்சை கொச்சிக்காய், கொஞ்சம் தட்டி எடுத்த வெள்ளைப்பூடு, கருவேப்பிலையும் போட்டேன். அதோடு இதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டு வேக வைக்கணும். மிச்சம் பேர் எல்லோ ரைஸை தண்ணியில் தான் ஆக்குவாங்க. ஆனால் நான் காட்டுற மாதிரி கொஞ்சம் தேங்காய்பால் ஊற்றி ஆக்கி பாருங்க, நல்லா டேஸ்டாக இருக்கும். மற்றது இது ஏண்ட ஸ்டைல் எல்லோ ரைஸ் மெத்தட். அடுத்ததாக பருப்பு கறியாக பருப்பு வேக கட்டிப்பாலும் ஊற்றி மஞ்சத்தூள், கொச்சிக்கத்தூள், தக்காளிக்கு பச்சை கொச்சிக்காய் போட்டுக்கொண்டேன். இப்போ பருப்புக்கு தாளிக்க எண்ணெயில் வெங்காயம், வெள்ளைப்பூடு, காஞ்ச குச்சிக்காய் போட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சி வர நேரம் லாஸ்ட்டாக கடுகு போட்டு
கடுகு வெடிக்க போக்கல இதை பருப்பில் கொட்டி வேக விடணும். இந்த மெத்தடில் நீங்களும் ஒரு தடவை பருப்பு கறியை ஆக்கி பாருங்கள், நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். இப்போ என்ன எல்லோ ரைஸும் நல்லா கணக்காக வெந்து இருந்துச்சு. நான் லாஸ்ட்டாக இதுக்கு கசூரி மேத்தி கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டு சோத்தை புழுங்க மூடினேன். கசூரி மேத்தி போடுற நேரம் நல்ல வாசமாக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பருப்பு கறியும் இப்போ வெந்து இருந்துச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு லைட்டாக பருப்பை கடைஞ்செடுத்தேன். இப்போ பருப்பும் ரெடி. இந்த எல்லோ ரைஸுக்கு நான் இன்னைக்கு மீனை புளியும் வெள்ளைப்பூடும் மட்டும்தான் போட்டு ஆக்கினேன். இதுக்கு கார்லிக் ஃபிஷ் கறி என்றும் செல்லும். வெள்ளைப்பூடு, புளி, ஒச்சிக்கத்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பும் போட்டு வேக வச்சேன். மீன் கொஞ்சம் வெந்து வர நேரம் லாஸ்ட்டாக 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றி கிரேவியை கொஞ்சம் வத்த வச்சு எடுத்தால் என் ஃபிஷ் கறியும் ரெடி ஆகிடும். எல்லோ ரைஸுக்கு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக கத்திரிக்காய் மோஜி தான் செஞ்சேன். இதோட ரெசிபியும் நான் என் சேனலில் அப்லோட் பண்ணி வைக்கிறதால இதோட ரெசிபியையும் நான் இந்த வீடியோவில் காட்டல. அல்ஹம்துலில்லாஹ், அன்றைக்கு எங்கள்ட லஞ்ச் டேபிள் இப்படித்தான் இருந்துச்சு. மிச்சமே சிம்பிளான லஞ்ச் மெனு, ஆனால் டேஸ்ட் வைஸ் செல்ல போனால் வேறு லெவலில் இருந்துச்சு. ஈவினிங் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் டைம் இருந்ததால் ஏண்டையும் அவள்டையும் ஷால் வச்ச பாஸ்கட் கொஞ்சம் இழுத்து போட்ட மாதிரி இருந்துச்சு. சரி, இதை கொஞ்சம் ஒழுங்காக மடித்து வைப்போமேன்ட்டு தான் அதை செஞ்சு கொண்டிருக்கிறேன். நான் டெய்லி வெளியே பயணம் போவாட்டியும் எப்போ சரி பயணம் போயிட்டு வந்தால் யூஸ் பண்ணின ஷோலை கழுவி அப்படியே வச்சு படுற சந்தர்ப்பம் நிறைய ஈக்கி. அப்படி வச்சு தான் இப்படி ஷோல் எல்லாம் இழுத்து போட்ட மாதிரி ஆவிட்டு.
இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற வீவர்ஸும் இப்படி நிறைய ஷால்ஸ் பாவிக்கிறவங்களா இருக்கலாம். அவங்களுக்கு தான் இப்படி ஒரு சின்ன ஐடியா. இது மாதிரி பெரும்பாலும் செஞ்ச கூட இல்லாட்டியும் பரவாயில்ல, கார்ட்போர்ட் பாக்ஸில் அழகான ரெப்பிங் பேப்பர் ஒட்டி அதையும் நீங்கள் இப்படி ஷால்ஸ் எல்லாம் வைக்க எடுக்கலாம். இப்போ நைட் டின்னர் செய்யத்தான் வந்தேன். இன்றைக்கி ஒயிட் சாஸ் பெஸ்ட்டாக தான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் போன்லெஸ் சிக்கனாக பார்த்து தான் எடுத்து வெட்டி கொண்டு மீக்கிறேன். இப்படி சின்ன சின்ன பீசஸாக போன்லெஸ் சிக்கனை வெட்டி எடுக்கணும். இதில் சிக்கன் பீசஸ் வேக தண்ணியும் ஊற்றி சிக்கன் ஃப்ளேவர் சீசனிங் கியூப் ஒன்றும் கொஞ்சம் உப்பும் போட்டு இதை வேக விடணும். இதில் கொஞ்சம் மிளகுத்தூளும் போட்டுக்கொள்ளணும். கோழியை வேக வச்ச அந்த கேப்பில் பெஸ்ட்டாவையும் நான் உப்பும் 1 டீஸ்பூன் ஆயிலும் ஊற்றி வேக வச்சு கொண்டேன். வேக வச்ச சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா வெந்து வந்திருந்துச்சு. இப்போ ஒயிட் சாஸ் செய்ய கார்லிக்கை இப்படி சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கொள்ளணும். இப்போ ஒரு சட்டியில் பட்டர் போட்டு பட்டர் மெல்ட் ஆகின பிறகு வெட்டின கார்லிக்கையும் போட்டு அதில் பச்சை வாசம் போக வதக்கி கொள்ளணும். கார்லிக் பட்டரில் பொரியிற நேரம் அப்படி ஒரு வாசம் வரும். அந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் கோதுமாவும் போட்டு அதையும் நல்லா இந்த பட்டர்லேயே வறுக்கணும். கோதுமாவை போட்டு மிச்சம் வறுக்க தேவையில்ல, ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். அதோட ஃப்ரெஷ் மில்க்கும் 1.5 கப் ஊற்றி கோதுமை கட்டி இல்லாமல் நல்லா காய்ச்சி கொள்ளணும். கொஞ்ச நேரம் போக்கலே இந்த ஒயிட் சாஸ் நல்லா திக்காவி கொண்டு வரும். அந்த நேரத்தில் வேக வச்ச சிக்கனையும் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்த பிறகு வேக வச்ச பெஸ்ட்டாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும்.
இந்த சிக்கன் ஒயிட் சாஸ் பெஸ்டாவை நான் மிச்சமே ஈஸியான மெத்தடில் தான் செஞ்சுக்கிறேன். நீங்களும் இந்த சிக்கன் ஒயிட் சாஸ் பெஸ்டாவை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு வீடியோ ஒன்றோட சந்திக்கும் வரை பாய் பாய்.